ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற காயில் ஸ்டவ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே யூஎஸில் எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ் இருக்காது. சில பேர் வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் இருக்கும். சில பேர் வீட்டில் காயில் ஸ்டவ் இருக்கும். காயில் ஸ்டவ்வுமே எலக்ட்ரிக்கில் ஆப்ரேட் பண்ணுறது தான். அப்புறம் கேஸ் ஸ்டவ் இருக்கும். சில பேர் வீட்டில் கேஸ் ஸ்டவ்வும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சமையலும் முடிச்சிட்டோன்னா நம்ம காயில் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலாம். இன்னைக்கு காலையிலே நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெமன் ரைஸ், அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன். என் பொண்ணுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் கிண்டியாச்சு. ஸோ இதெல்லாம் இது பண்ணோடனே ஸ்டவ் ஆல்ரெடி அழுக்காக தான் இருந்துச்சு. இப்போ இதை ஃப்ரையெல்லாம் பண்ணோன்னா கூட கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை க்ளீன் பண்ண போகிறோம். நான் ஜென்ரலாக ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் நம்ம வச்சுப்பேன். மோஸ்ட்லி பிஃபோர் த மண்டே, லைக் வீக்கெண்டு முடித்தோன்னே நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா மண்டே நம்ம சமையல்லாம் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெளியில் வேற போக வேண்டி இருக்குது. அதனால் டக்குன்னு லெமன் ரைஸ் கிண்டிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வெளியில் சாப்பிட முடியாது. இங்கே அவ்வளோவா வெளியில் சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வெளியிலையும் போகணும், சாப்பாடு வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால லெமன் ரைஸ்னால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தான் கட்டி எடுத்தாச்சு. ஸோ சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்டவ்வில் அடியில் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதில் ஏதோ பால் கொட்டியிருக்கும் போல். ஹஸ்பண்ட் ஏதோ வேலை செய்கிறப்ப பால் இதெல்லாம் கொட்டியிருக்கும் போல். இல்லை கஞ்சியான்னு தெரியல. ரைஸ் வேக வச்சு அது ட்ராப் ஆகி பொங்கி வளர்ந்துருக்கும்ல, அந்த கஞ்சியான்னு தெரியல. ரொம்ப ட்ரையாக வேற இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம். ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி ட்ரையாக ஆயிடுச்சுன்னா. அப்பப்போ உளுந்த உடனே க்ளீன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி உளுந்து 1 வீக் கிட்ட ஆயிருக்கும் போல், நானும் சரியாக நோட் பண்ணல. ஸோ அதனால் அந்த பிளேட்டில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி தான் அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த காயில் ஒவ்வொரு ஸ்டவ்லேயும் இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். எல்லாமே ஈஸியாக கழட்டிடலாம். அந்த ஒரு பார்ட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அந்த ஹோலில் உள்ளே கரெக்டாக அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தில் ஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸி தான். எல்லாத்தையும் தனித்தனியாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடியில் வேற க்ளீன் பண்ணணும். ஃபுல் ட்ரேயும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சர்க்குலர் பாக்ஸ் ட்ரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரே தாண்டி கீழே வேற சிந்தி இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். சமையல் கூட எவ்வளோ ஐட்டம் சமைக்கிறனா கூட ஈஸியாக சமைச்சிடலாம். பட் இது க்ளீனிங் தான் ரொம்ப டஃப்பான பார்ட்டு. அதுவும் 1 வீக் கழித்து இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிரும். அப்பப்போ க்ளீன் பண்ணுறத விட அடுத்து என்ன, சரி, இது அலுமினி ஃபாயில் போட்டு வச்சுப்பாங்களா. ஸோ இதுதான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு சம்டைம்ஸ் பால் ஏதாவது கொட்டிருச்சுன்னா இந்த மாதிரி அடியில் போயிடும். நம்மளுக்கு இது மாதிரி போயிடும். இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் நம்ம. இதுதான் அந்த எலக்ட்ரானிக் கனெக்ஷனோட மெயின் பாயிண்ட். இதுல இருந்து தான் நம்மளுக்கு கனெக்ஷன் வருது. ஸோ இதுக்குள்ள எப்படிடா கையை விட்டு நம்ம கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த புதுசாக யோசித்தேன். பட் என்ன அப்படி அப்படின்றால், இது இப்படி திறக்கலாம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி அடுப்பு நான் யூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கார்ல நிப்பாட்டுவோம்ல, அந்த மாதிரி தூக்கி நிப்பாட்ட வச்சுட்டு உள்ள இருக்கிறது அதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம உள்ள இருக்கிறது நார்மலா நம்ம சோப்பு இதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது பண்ணாலே இது ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாயிரும். மேபி நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, இது கம்பி நாரெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு கூட நம்ம கிளீன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ கம்பி நாரும் ஒரு இதுதான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கம்பி நாரை வச்சு கொர 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 அப்படின்னு தேய்ச்சா நம்மளுக்கு ஓரளவுக்கு போயிடும். அதை வச்சுதான் இப்போ கிளீன் பண்றோம் நம்ம. கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஆக்சுவலா அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. பட் அழுக்கு இல்லை, பட் அந்த கரை மட்டும் தான் போகாம இருக்குது. மற்ற இடம்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. தூர் பிடிச்ச கரை எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணிட்டா அது பாட்டுக்கு நீட்டாக இருந்துட்டு போயிடும்.
பட் என்னடா நம்ம வந்துட்டு எல்லா நேரமும் கிச்சன்ல இருக்க முடியாதுல்ல. ஸோ என் பொண்ணெல்லாம் ஏதாவது செஞ்சானா ஏதாவது கொட்டிடுவான், அதுதான் ப்ராப்ளம். பாத்தீங்களா, அடியில வந்து இப்படிதான் இருக்கும் இந்த கனெக்ஷன் வயர்டு, இதெல்லாம் இப்படி அடியில் இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஐ திங்க் இங்க இருந்து தான் மெயின் கனெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் கனெக்ஷன், இங்க இருந்து தான் இந்த அடுப்புக்கு வருது. பட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ப்ளூ கலர் வயர் தெரியுதா தெரியலையா? எஸ், ப்ளூ கலர் வயர். இந்த ப்ளூ கலர் வயர்ல இருந்தா அதுக்கு மெயின் ஸ்டவ்க்கு வருது. அப்படியே இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இருக்குது ஃபுல்லும் எல்லோ கலர்ல ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 அடுப்பும் இப்படிதான் நம்மளுக்கு கரண்ட்ல கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ இதை கிளீன் பண்ணிட்டு இறக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த போல்லாம் நம்ம வந்து சாதாரணமா கிச்சன்ல இருக்க சிங்க்லேயே கழுவிக்கலாம். இது பாத்திரம் விளக்குற மாதிரியே அப்படியே வந்து கம்பி நார் இதெல்லாம் போட்டு சாதாரண நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விடு இதெல்லாம் போட்டு கூட கழுவிக்கலாம். சில பேர் வந்து டிஷ் வாஷர்லாம் போடுவாங்க. நம்மளுக்கு வந்து 4 தான் அப்படின்ட்டு நான் கையிலேயே கழுவிட்டேன். இது லைட்டா தொடச்சா போதும், மேலாப்ல லைட்டா வந்து அப்படி தொடச்சாலே போதும். இது வந்து அவ்வளோ அழுக்கா இருக்காது. ஏன்னா நம்ம பாத்திரம் இதுல கவர் பண்ணி வச்சிடறோம் இல்லையா. ஸோ அதனால இது அவ்வளோ அழுக்கா இருக்காது. ஸோ அதனால இதை வந்து லைட்டா தொடச்சிட்டாலே போதும் நம்மளுக்கு. அவ்வளவுதான், பழவென்று ஆகிவிட்டது. இதை இப்பொழுது எடுத்து நம்ம வந்து சொருக்கென்று சொருக போகிறோம். அவ்வளவுதான். பாருங்க, இதுலதான் வந்து இந்த கேஸ் வந்து வரும். கேஸ் இல்ல, எலக்ட்ரிக் கனெக்ஷன் வந்து இந்த இதுலதான் வரும். அதுதான் மெயின் அடுப்புனால அப்படி இருக்குது என்று நினைக்கிறேன். இதுல எல்லாத்துலயும் மறைஞ்சிருக்குது அது ஆக்சுவலா. ஓகே, இதுல மட்டும் வெளியில தெரியுது. இதை வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வேணா நம்ம அப்புறமா இங்க கடைக்கு போறப்போ மாற்றி கொள்ளலாம். இது ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம வந்து இங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஆள் இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. சோ இத வந்து நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் மாட்டி விட்டுடலாம். ஒரு சின்ன துணியை வச்சோ இல்ல ஒரு டிஷ்யூ வச்சோ இப்படி வந்து தொடச்சிட்டா முடிஞ்சிருச்சு. அதுதான் 100% கழுவணும்னு அவசியம் இல்ல, லைட்டா தொடச்சு கொடுத்தா போதும். அவ்வளவுதான். சாரி ஃபார் த சவுண்ட். டம்மு டும்மு டம் அப்படி என்று சத்தம் போடுவதற்கு வருந்துகிறோம். ஓகே, இப்ப முடிச்சாச்சு. இப்ப வாங்க எப்படி மாற்றுறது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத ஸ்டவ் சைஸ் வாரியா நம்ம வந்து இப்ப மாட்ட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ட்ரேஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணணும். கரெக்டா இப்படி வச்சு அப்படி ட்ரேஸ வந்து பிக்ஸ் பண்ணணும். பண்ணியாச்சு. இதுக்கு மேல வந்து அலுமினியம் ஃபாயில் போடுவாங்க சில பேரு. நான் வந்து போடல. ஏன்னா அலுமினியம் ஃபாயில்ல இருந்து அது வந்து சூடாகிறப்போ சம் கேஸ் அதுல இருந்து லீக் ஆகும். சோ அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். அது வந்து பாய்சனஸ் கேஸ் கூட நான் சொல்லுவேன். ஒரு நாள் யூஸ் பண்ணா பரவாயில்ல, கண்டினியூஸா நம்ம வந்து ஒரு வாரம் அப்படிலாம் யூஸ் பண்றப்போ அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஈவன் நம்ம அந்த அலுமினியம் ஃபாயில்ல தந்தூரி இதெல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் நல்லது கிடையாது. தோஸ் ஆர் த கேன்சர் ஏஜென்ட். சோ அதனால என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் ஆக்சுவலா அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்காங்க. நான் அலுமினியம் ஃபாயில் வந்து ப்ரிஃபர் பண்ணலை.
எக்ஸலென்ட். முடிச்சாச்சு, சூப்பரா முடிச்சாச்சு. நம்ம அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. This is my stove and my micro oven. So நம்ம முடிச்சாச்சு இப்போ. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டக் டக்குன்னு வரும். சோ யா, பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.